Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். கேரளால நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி நிறைய ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. சோ அந்த மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு நேந்திரம் பழம் ஜாமுன் தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்காக நல்ல பழுத்த நேந்திரம் பழம் எடுத்து வச்சுக்கலாம். First நாம sugar syrup ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 1 cup sugar ஆட் பண்ணிக்கிறேன். 250 grams கூடவே 1/2 cup of water ஆட் பண்ணிக்கிறேன். இந்த sugar water நல்லா மெல்ட் ஆகி நம்ம sugar syrup இங்கே ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா water boil ஆக ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லனா sugar அப்படியே கீழ கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா sugar எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாருங்க நல்லா கொதிச்சு கரஞ்சிருச்சு. இத சிம்ல வச்சு 5 minutes கொதிக்க விட்டா ஒரு கம்பி பதம் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுல 3 ஏலக்காய் just crush பண்ணி அப்படியே ஆட் பண்றேன். சோ ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்றனால அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அது சாப்பிடும்போது வாயில படுன்னு நினைச்சீங்கனா sugar syrup வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ 1 ஸ்ட்ரிங் அதாவது ஒரு நூல் பதத்துல நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்க பழுத்த வாழைப்பழம் 3 எடுத்துர்க்கேன். அதோட தோல் எல்லாம் நல்லா Black கலர் ஆகி இருக்கணும். சோ அந்த அளவுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப டேஸ்ட் தரும். நம்ம இத நெய்ல ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண போறோம். தோல் எந்த அளவுக்கு கருப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட நேந்திரம் பழம் ஜாமுன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்க இந்த மாதிரி நம்மளோட பழம் இங்க சூப்பரா இருக்கு. நல்லா பழுத்து ஸ்டிஃபா தான் இருக்கு. கொழகொழன்னு ஆகல. சோ இத 1 inch ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த நேந்திரம் பழம்னால என்னால ஸ்மூத்தா இங்க ஸ்லைஸ் பண்ண முடியுது. இன் கேஸ் மீடியமா பழுத்து இருந்துச்சுனா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். சோ இந்த அளவுக்கு நல்லா பழுத்தனால இத நம்ம நெய்ல ஃப்ரை பண்ணி sugar syrupல ஆட் பண்ணும்போது அவ்ளோ ஜூசியா சூப்பரா இருக்கும். பாருங்க நம்ம இப்போ இந்த பனானாஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். தெரியுதா? இத கீல ஃப்ரை பண்ண போறோம். ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 100 ml நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேட் நெய். நெய் லைட்டா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பனானா ஸ்லைசஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 minutes நம்ம இந்த நெய்ல ஃப்ரை பண்ண போறோம். So 5 minutes one side cook ஆனதும் next side flip பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுருங்க. next side அதே மாதிரி 5 minutes நல்லா ஸ்லோல வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நெய்ல ரொம்ப நேரம் ஃப்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பனானா இங்க ஜூசியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க இந்த கலர்ல நம்ம ஸ்லோல வச்சு ஃப்ரை பண்ணிக்க போறேன். நல்லா பழுத்த நேந்திர பழம்னால ரொம்பவே சீக்கிரமா நமக்கு அந்த கலர் டெக்ஸ்சர் கிடைச்சிரும். இப்போ ஈவனா எல்லா பனானா ஸ்லைசஸும் ஃப்ரை ஆயிருச்சு நெய்ல. சோ இதுல இருந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற sugar syrupல போட்டுக்க போறேன். சோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பனானா பீசஸை 1 by 1 sugar syrupல போட்டு 1/2 hour ரெஸ்ட்ல வச்சிரலாம். so that அந்த sugar essence நல்லா இறங்கி ரொம்பவே ஜூசியா இருக்கும். பாருங்க ரொம்பவே டெலிஷியஸான டேஸ்டியான நம்மளோட நேந்திர பழ ஜாமுன் இங்க ரெடியா இருக்கு. எவ்ளோ கிளாஸியா இருக்கு பாருங்க. அந்த கீல ஃப்ரை பண்ணி நம்ம sugar syrupல ஊறும்போது ரொம்பவே டெம்ப்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க இன்ஸ்டன்ட்டா இந்த நேந்திர பழ குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்க. கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை. சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான்ல இருக்கிற பெல் பட்டன் ஆல்ங்கற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற எல்லா ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching my video.